அஸ்லாம் வலைக்கும். இது ஃப்ரைடேயோட மினி விலாக் தான். காலையில் பாப்பாவுக்கு எப்பயும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு குஸ்கா மாதிரி செஞ்சுட்டு அதுலேயே அப்படியே பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டு பன்னீர் பிரியாணியாக மாற்றிட வேண்டியது தான். நம்ம இஷ்டம்தான், ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். நைட்டே பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டேன்னா, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இங்கே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் குஸ்கா ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் பாப்பாக்குன்றனால நெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போட்டுருவேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடுவேன். அன்றைக்கி நான் ரெசிபி எடுக்கலை. கடகட நமக்கே தெரியும்ல, காலையில் கடகடன்னு செய்வோம்ல, அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணி அளந்து வச்சுட்டேன். தேங்காய் பால் கூட அளந்து வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கலாம், எங்கே டைம் இருக்குது, காலையில் சமைச்சா போதுன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் நானுமே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா களி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அஃப்ரீனமா ஆஃப்ரா ரெண்டு பேரோட பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு சூப்பராக வெந்துடும். இங்கிட்டு பன்னீரை வந்துட்டு நல்லா மசாலாவில் பிரட்டி நெய்யில் வந்துட்டு இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். எண்ணெயில் போட்டால் வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காதா, அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறது டேஸ்ட்மே நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காஜு கத்திலையும் கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு முறுக்கு இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு பன்னீரும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இப்போ பன்னீர் பிரியாணின்னு அப்படின்னு ஏமாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இப்படியே சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கலர்ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கல்ல. அதுவும் அஃப்ரீனுக்கு வந்துட்டு பன்னீர் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால் அதையும் ஃப்ரை பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மிச்சம் மீதி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, எப்பயுமே அடியில் அந்த கடாயில் ஒட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்துட்டாங்க நம்ம குட்டி எஜமானி. பக்கத்தில் நின்று வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கா. அப்படியே லஞ்ச் பேக்கையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, அடுப்பை க்ளீன் பண்ணுறது, பாத்திரத்தை கழுவுதுன்னு சில பல வேலைகள் இருக்கும்ல, அதையெல்லாம் முடிச்சுட்டு கையோட கையாக வீடையும் பெருக்கி முடிச்சாச்சு. எனக்கு ஃப்ரைடேன்றனால பெட் கவர் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அதையும் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் எப்பயும் போல் பாக்ஸ் துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட டீயை உட்காந்து நிம்மதியாக குடிக்க போகிறேன். அவ்வளோதான்.